மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம், வெல் டன். உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் பேச இருப்பது, நாம் மட்டும் சேர்த்தா பத்தாது, நமது சந்ததியினர், அதாவது பெண் பிள்ளைகள் கூட இந்த தங்கம் வெள்ளி நகையை சேர்த்து பயனடைய வேண்டும், சேமிக்கும் பழக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதான் இன்னைக்கு பேச போற தலைப்பு. குழந்தைகளையும் இந்த தங்க நகை பிசினஸில் ஈடுபடுத்துவது எப்படி? பிசினஸ் அவங்கள படிப்பை நான் விட்டுட சொல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. படிப்பு பாட்டுல இருக்கணும், நீங்க கைட்னஸ் பண்ணணும், கேபிட்டல் அவங்களோட. எங்க செட்டியார்லாம் அப்படிதான், சிறுபிள்ளையிலேருந்து நாங்க அதை பழக்குவோம். அதான் பின்னால நல்லா இருப்பாங்க. பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே வரும். எப்படியும் பெண் குழந்தையா இருந்தா குறைத்ததாக எங்க இதுல ஒரு 5 பவுன் சில்லறே சேரும். ஆண் குழந்தையா இருந்தா ஒரு 2 பவுன் 2 பவுன் பிரேஸ்லெட்டு செயினே சேரும். பெண் குழந்தைகளுக்கு 6 போக்குவரத்து செய்வாங்க, சம்மந்தி வீட்டுல நம்ம எல்லாம் போடுவோம். இந்த பிள்ளைய போட்டு நீங்க எங்க அழைச்சிட்டு போக முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 5 பவுனை போட்டுட்டு இந்த குழந்தை இடத்துல எங்க தைரியமா நீங்க போக முடியுமா? சேஃப்டியா போக முடியாது. அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க, அப்போ அது தூங்கும் இல்ல. அப்போ அது நீங்க காயினா உங்களுக்கு சிலது வந்து சேர்ந்துடும். 1 பவுன் காயின், 1/2 பவுன் காயின், அது பணமா கூட கொடுத்துருவாங்க சில பேர். அதை அப்படியே என்ன செய்யணும், நகையா வாங்கிக்கணும். எப்ப வாங்கணும்? அவங்க பேர்ல. உதாரணமா ஆறுமுகம் ஒரு குழந்தை பிறகு, அல்லது ராஜராஜேஸ்வரி பெண் குழந்தை பிறகுது, அப்போவே அக்கௌண்ட் போட்டுடணும். இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபா வந்திருக்கு மொழி, அதுக்குள்ள தங்கத்தை அந்த மாசத்துல என்னைக்கு குறையுது வாங்கி வச்சு காயினா தான். ஆண் குழந்தையா, அவனும் எங்கேயும் போட்டு போக போறதில்லை. போட்டா நம்ம சேஃப்டியா பிள்ளைங்க வந்து சேராது. இந்த காலத்துல உங்களுக்கு தெரியும். அவனுக்குள்ளது அதே மாதிரி 50,000 போட்டு இதே மாதிரி காயினா வாங்கி வைத்துக் கொண்டால், பவுனாகட்டும் வெள்ளியாகட்டும், இறங்கும் போது நீங்க வாங்கணும். 2 கடைகளை நீங்க கனெக்ஷன் வைத்துக் கொள்ளணும். செல்லுல டவுன்லோட் பண்ணிக்கணும் தங்க ரேட்டு வெள்ளி ரேட்டை. ஏறும் பொழுது அதே கடைகளில் கொண்டு வித்தணும். அப்ப கனெக்ஷன் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த 1 லட்சத்துல பேங்க்ல போட்டு அவ்வளவு கொடுப்பான், உங்களுக்கு 500 கூட வராது. எஸ்எம்எஸ் சார்ஜி அந்த சார்ஜின்னு பிடிச்சிருவான். அதே நீங்க இதுல முதலீடு பண்ணி பாருங்க, தங்கத்திலையும் வெள்ளியிலையும் அந்த பிள்ளைங்களுக்கு ஏறத்தாழ 2 காசு வட்டி அளவுக்கு இதுல கிடைக்கும். நீ பார்க்கணும், 1 வருஷம் பார்க்கணும். நான் சொல்றேன் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் பிராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்கேன். என் பேர பிள்ளைகள்லாம் அப்படிதான் நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். நல்ல வளர்ச்சி அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு சேமிக்கும் பழக்கம் வரும் என்று சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈடுபாடு வந்துடும். வேஸ்ட் செலவு பண்ண சொல்லாதீங்க. ஆன்லைன்ல நிறைய ஆர்டர் பண்றாங்க, வேஸ்ட். அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. 2 நாளா தூக்கி போட்டுரும். குழந்தைங்களா பாருங்க, ஒரு பொம்மை வாங்கினா 2 நாளா தூக்கி போட்டு போடும், மறுநாள் வேற பொம்மை கேட்கும். இது அப்படி இல்லை. இருக்க 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 நம்ம வாழ்வியல் வளம் பெற, நலம் பெற, வெற்றி பெற, பல ஃபங்க்ஷனுக்கு செய்ய, எல்லாத்துக்கும் லட்சுமி தரக்கூடிய இந்த பவுனையும் தங்கத்தையும் வெள்ளியும் விட்டு விடாதீர்கள். நம் குழந்தைகளை பழக்கப்படுத்துங்கள், நீங்களும் சௌக்கியமாறுங்கள், பிள்ளைங்களையும் சௌக்கியமாக்கல் என்று சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று சொல்லி, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.